தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லன எல்லாம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஏசம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் இந்த இனிய காலை நமக்கு நன்றாக விடியட்டும். இந்த நாள் அனைத்து விதமான சுபிட்சங்களும் நலங்களும் அனைவருக்கும் கிடைக்க அபிராமியின் அருள் நமக்கு தொடர்ந்து இருக்கட்டும். 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே தை மாதத்திலே 11ஆம் நாள். இன்றைக்கு வளர்பிறையில் சப்தமி, தை அமாவாசைக்கு பின் 7வது நாள் சப்தமி திதி. இந்த நாள் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த சப்தமி வந்தபோது ரத சப்தமி என்று சூரியனுக்கு திருவிழா கொண்டாடுவோம். தலையில் இயற்கையெல்லாம் வெளிச்சு அந்த தோஷங்களெல்லாம் நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நல்லா குளிச்சுட்டு இன்றைக்கி சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது உடல் ஆரோக்கியம், பழைய ப்ராப்ளமோ புதிய ப்ராப்ளமோ என்னென்னாக்கா எலும்பு அப்படிங்கிறது பிரச்சனை, விட்டமின் டி அப்படிங்கிறது பிரச்சனை. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா அது சூரிய பகவானால் தான் முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அது சயின்ஸும் ஒத்துக்குது. அதனால் இன்றைய நாள் சூரிய வழிபாடு சிறந்ததாக வைத்து கொள்ள வேண்டும். சூரியன் தான் நம்மளுடைய ஆத்மா. அதனால் அந்த ஆத்மகாரகனை வழிபடுவதனால் பலவித நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற மனதில் கொள்ளுங்கள். உத்தராயண காலத்திலே, ஹேமந்த் ருது என்கிற முன்பனி காலத்திலே, மகர மாதத்திலே, சுக்லபக்ஷத்திலே நம்ம இருக்கிறோம். சப்தமி திதி மாலை 9:19 வரை இருக்கும். பின்பு அஷ்டமி திதி வந்துவிடும். இன்றைய நாளின் நட்சத்திரத்தின் பேர் ரேவதி நட்சத்திரம்னு பேர். அது மத்தியான வேளையில் 12-11 வரைக்கும் இருக்கும். பின்பு அஸ்வதி நட்சத்திரம் வந்துடும். இந்த நாள் ஒரு கரிநாளாக சொல்லப்படும். சமநோக்கு நாள்னு வச்சுக்கலாம். இந்த நாளின் நல்ல நேரம் காலை 7:30லேருந்து 8:30 மணி வரைக்கும். மத்தியான வேளையில் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும். ராகு காலம் சாயங்கால வேளையில் 4:30-6. குளிகை நேரம் சாயங்கால வேளையில் 3:00-4:30. யமகண்டம் மத்தியான வேளையில் 12:01. இன்றைக்கு சூலம் மேற்கு பக்கம், வெள்ளத்தை பரிகாரமாக கொண்டு அந்த காரியங்களை செய்யலாம். மகர லக்னம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் உதிக்கிறார். இந்த மாதம் ஃபுல்லாக மகர மாதம் 3 நாழிகை இருப்பார். 26 வினாழிகள் என்ற கணக்கிலே இருக்கிறார். சூரியனின் உதய நேரம் 6:35 இன்றைய நாமகரணத்துமே சித்த நாமகரணம்னு பேர். கரஜை என்கிற கரணத்தை கொண்டது இன்றைய நாள். இன்றைய நாளிலே கோச்சாரங்களின் படி பார்க்கும்போது சூரியன், புதன், செவ்வாய் இவர்கள் 4 மகர ராசிக்குள்ளே இருக்கிறாங்க. ராகு கும்பராசிக்குள்ளும், சனி மீன ராசிக்குள்ளும், மிதுன ராசியிலே வக்ரகதியிலே குருவும், சிம்ம ராசியிலே நமக்கு கேதுவும் அமர்கிறார்கள். சந்திர பகவான் இன்றைய நாள் ரேவதி நட்சத்திரம் என்கிறதுனாலே மீன ராசிக்குள்ளே சனியுடன் சேர்ந்திருக்கிறார். இந்த இன்னொரு விசேஷம் என்னன்னாக்கா, சனி கிரகத்துடைய அதிதேவதையாக கொண்டது இந்த ரேவதி நட்சத்திரம். அதனால் இன்றைக்கி பயங்கரமான பலன் இருக்குது. அதாவது தந்தையும் மகனும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ரேவதி நட்சத்திரம் கூறக்கூடிய நாள் ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாளிலே இந்த ரத சப்தமி வருவதும் ரொம்ப விசேஷம். அதனால் இந்த நாள் நமக்கு முக்கியமான நாளாக எடுத்துக்கொள்வோம். தொடர்ந்து ஒரு ராசிக்கும் இப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியின் 12ஆம் இடம் என்கிற மறைவு ஸ்தானத்திற்குள்ள ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன், தாய் என்கிற 4ஆம் இடத்து சந்திரனானவர் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் தாயினுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பயணங்கள் இருக்கும். கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய சூழ்நிலைகள், கொஞ்சம் டூர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் செலவுகளும் உண்டாகக்கூடிய நாள் இன்றைக்கு. இந்த வெளியில் போகிறதுங்கனாலே சாப்பாடெல்லாம் கரெக்டாக சாப்பிடணும். அதனால் கரெக்டாக டயத்துக்கு சாப்பிட்டுக்கிடுங்க. கண்டதை சாப்பிடாதீங்க. இதுவும் ஒரு காஷன். ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ரிணரோக சத்ரு என்கிற சத்ருஸ்தானத்தில் இருந்தாலும்
அந்த இடத்துல மருந்து அப்படிங்கிற மனசில் வச்சுக்கணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பதும் நல்லது. 3, 4 இந்த அதிர்ஷ்ட எண்ணை இன்றைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைக்கி உங்களுக்கு உற்சாகமான நாள், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல 3க்குரியவன் என்கிற முயற்சி ஸ்தானாதிபதியான சந்திரன் உட்கார்றார். அப்போ உங்களுக்கு 3, 11 அப்படின்னாக்க எந்த முயற்சிகளையும் லாபத்தை கொடுப்பது அமையும். ஊக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எடுத்த காரியம் நல்லபடியாக முடியும். தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி உட்கார்ந்து நிதானமாக யோசித்து செய்யுங்க. உங்களுக்கான லாபங்களை நீங்களே நிர்ணயம் பண்ணிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் நிறைய இருக்கும். குழந்தைகளோடு உட்காந்து கொஞ்சம் அந்த கலரிங் ஒர்க்குன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒர்க்கு, அவங்களுடைய ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. வீக் டேயில் இன்றைக்கி லாஸ்ட் டே சாட்டர்டே சண்டே, இந்த சண்டேயில் உட்காந்துட்டு சண்டை போடாமல் அமைதியாக எல்லா வேலைகளும் குழந்தைகளோடும் குடும்பத்தோடும் சந்தோஷமாக செய்ய வேண்டிய நாள். இந்த நாளிலே ராசி எண்ணுன்னா 2, 5 என்ற எண்ணை பயன்படுத்தும் போது இன்னும் ஊக்கங்களும் உற்சாகங்களும் பெருகும். வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு ராசிநாதன் குரு இருக்கிற வீட்டிலே தான் மீனம் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து அமர்கிறார்கள். இந்த சந்திர பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருப்பதும் 2ஆம் இடத்துக்காரர் இருப்பதும் பயணங்கள் மூலியமாக பணம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கேட்ட பணம் கிடைக்கும். இன்றைக்கி கொஞ்சம் வெளி விவகாரங்கள் எல்லாம் நிறைய ஈடுபடுவீங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம், அதுவும் குடும்ப தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் வரவு ஜாஸ்தியாக இருக்கும். முக்கியமாக இந்த துணிக்கடை வச்சுருப்பவங்க, நகைக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதை அழகாக யோசித்து வச்சுக்கோங்க. வரக்கூடிய நாட்கள் என்கிற அடுத்த வாரத்துக்கான எஸ்டிமேஷன் எல்லாம் இந்த வாரத்தில் இன்றைக்கி உட்காந்து நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, எல்லா விதத்திலும் நீங்கள் அப்படியே பறந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவான் 9ஆம் இடங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு உட்கார்றார். சனி பகவானோடு உட்கார்றார். சனி பகவான் உங்கள் ராசியிலே வரும்போது புச நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தெல்லாம் குரு வந்து உச்சத்தில் போகிறார். அப்படிப்பட்ட சனி பகவானுடன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் உரியவர். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பயம் இருக்கும். காரியங்களாக சரியாக நடக்குமா, நம்ம போயின்னு இருக்கிற பாதை சரிதானா அப்படிங்கிற சின்ன கேள்வி ஒன்று மனசில் ஹண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். எல்லாம் நல்லதே நடக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ரத சப்தமி அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கள். அவசியம் சூரிய வழிபாடை செய்யுங்க. உங்கள் மனதில் இருந்த பயம் நீங்கி நல்லதொரு பாதையை நீங்கள் வகுத்து கொள்ள முடியும். 7, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கிற உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். சனி பகவானுடன் சந்திர பகவானும் அஷ்டமத்தில் சேர்றார், 12க்குரியவர். அதனால் வீண் செலவுகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு, முக்கியமாக எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்டன்டிவாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. கொஞ்சம் கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அந்த ரிஸ்க்கை வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி பெனிஃபிட்டும் உண்டு. பயணங்கள் மூலியமாக வரக்கூடியதும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி கொஞ்சம் வெளியிலலாம் போக வேணும் அப்படின்னாக்கா நம்ம போகிறையில் ஆளுகளாம் கரெக்டாக இருக்கிறாங்களா, அவங்கள கொஞ்சம் ஃபோன் பண்ணி கரெக்டாக இருக்காங்களா கேட்டுக்கிட்டு போங்க. இல்லைனா வீண் அலைச்சல் சோர்வையும் அசத்தியும் கொடுக்கும் அப்படிங்கிற காஷன் இருக்குது. 3, 5 இது அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் நல்ல இனிமையான நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, மகிழ்ச்சி சந்தோஷம் இவை அனைத்தையும் ஒருங்கே கொண்டு வரக்கூடிய நாளில் இந்த நாளும் ஒன்று. மனைவி கிட்ட நிறைய வாங்கி கட்டி கொள்ளுகிற கணவனும் இல்லை கணவனால் நிறைய வாங்கி கட்டி கொள்ளுகிற மனைவியும் இன்றைக்கி அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் கொஞ்சம் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்கும். சந்திர பகவான் உங்களுக்கு
லாபஸ்தானாதிபதி பாதகாதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்தால் தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு லாபத்துக்குரியவன் சனி பகவானோடு சேர்ந்து அமர்ந்து மேலும் லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணுறார். ஹஸ்த நட்சத்திரக்காரர் மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா பல விதத்திலும் நன்மையை சுவைக்கக்கூடிய நாள் இன்று. 4-9 இது அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் களிப்பும் இன்றைக்கி சிறந்திருக்கட்டும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, அனைத்தையும் நிறுத்து பார்க்கக்கூடிய அனைத்து விதமான எண்ணங்களையும் ஒருங்கே கொண்ட உங்களுக்கு ரிணரோக சத்ரு என்கிற இடத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் சனியுடன் அமர்ந்து இருக்கிறார். பொருள் வரவு என்பது இன்றைக்கு நன்றாக இருக்கும். யோகக்காரனுடன் யோகக்காரகனுடைய அதிதேவதையாக கொண்ட ரேவதி நட்சத்திரத்திலே அமர்வது, 12ஆம் இடத்துக்குரிய புதனும் உங்களுடைய ராசியினுடைய புதனுடைய தன்மையை பார்க்கும்போது செலவுகள் உண்டு, புத்தி தடுமாற்றங்கள் உண்டு அப்படின்னு காட்டுறது. கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யுங்க. குரு பார்த்து கொண்டிருக்கிறார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். இந்த பீரியடில் கொஞ்சம் யோசித்து செய்தீர்களே நல்ல காரியங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி அட்டன்டிவாக நிறைய காரியங்கள் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணுங்கள். 3-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கி கொஞ்சம் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடன் சேர்ந்த சந்திரன் அப்படிங்கிறதுனாலையும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்காரர் அப்படிங்கிற காரணத்தினாலேயும் பூர்வ புண்ணியத்தின் பிரகாரம் தந்தையின் வழியிலே சில செலவை வைப்பார். உங்கள் வெளியில் போகக்கூடிய வேலைகள், கோயிலுக்கு போக வேண்டிய வேலைகள் எல்லாம் இன்னும் இருக்கும். கொஞ்சம் அவுட்டிங்னால் வரக்கூடிய செலவுகளும் இன்றைக்கி இருக்குது. அதனால் கொஞ்சம் அதையும் சுக செலவாக எடுத்துக்கொண்டீர்களால் நல்லாயிருக்கும். அதுவே உங்களுக்கு மனசில் தெம்பையும் கொடுக்கும். 4 கோயிலுக்கு போனோம், குழந்தைகளோட குடும்பத்தோடு போனோம், எல்லாரையும் நம்ம நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி இருக்கும். முக்கியமாக இன்றைக்கி நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்கள் வணங்கி வருவது ரொம்ப சிறந்ததாக அமையும். சூரிய நாராயண பெருமாளாக இருந்தால் இன்னும் விசேஷம். 5-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, ராசி அதிபதியான குரு உங்களை நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிற மிதுன ராசியிலே இருக்கக்கூடிய நாளிலே அந்த குருவின் வீடான மீனராசிக்குள்ளர சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் சுகஸ்தானத்திலே சந்திர பகவான் அஷ்டமத்துக்குரியவர். அப்படின்னால சுகத்திலே கொஞ்சம் தடைகள் உண்டு. அதன் தடைகளை நீக்கிக் கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு பரமனின் பவித்திரமான பாதங்களை பிடித்து கொள்ள வேண்டும் சொல்லுவோம். அப்போ இன்றைக்கி நிறைய விதத்தில் மனதிலே பக்தி பரவசமாக இருப்பது நல்லது. முடிந்த வரைக்கும் இன்றைக்கி ரதசப்தமியாக இருக்கிறதுனாலையும் ராம நாமத்தை சொல்வதும் ஆதித்ய ஹிருதயம் என்ற ஸ்லோகத்தை சொல்வதும் ரொம்ப விசேஷமாக அமையும். இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, வரக்கூடிய நாட்களிலே தொடர்ந்து வெற்றியை நீங்கள் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சூட்சமம். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 3-4 இது அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்த இன்றைக்கு வெற்றியின் இலக்கை அடைவதற்கான வழிகளை கண்டுபிடித்து விடுவீர்கள். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்தே அமர்கிறார் 7க்குரியவான இந்த சந்திர பகவான். பாதகத்துக்குரியவன் அப்படிங்கிறது இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளே ஏற்கனவே பாதகாதிபதியான செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாரு, உச்சத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இந்த விஷயங்கள் உங்களை உயர்த்தி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி உங்களுடைய நாள் அப்படின்னே சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய உத்வேகமான விஷயங்களால் நடக்கும். அதுவும் சப்தமி அப்படிங்கும்போது இன்னும் நல்லா இருக்குது. அதனால் உங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது செய்யணும், சாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்றைக்கி நல்லா பிளான் பண்ணுங்கள். வெற்றியை நிலைநாட்டக்கூடிய ஒரு நல்ல நாளில் இருக்கிறீர்கள் அப்படின்னு மனசில் நினைத்து இன்றைக்கி காரியங்களை செய்யுங்க. நல்லா பிளான் பண்ணலாம். 2026 ஃபுல் வருஷத்தையும் நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி கிடைக்கும். 6-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.
கும்பராசி நண்பர்களே, குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய சொத்துக்கள் எல்லாம், நிதி ஒதுக்கீடுகள் எல்லாம் பண்ணணும். அவர்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அவங்களுக்கான வீடு வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். நிலம் தோட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். கட்டடங்கள் இருந்தால் அதில் பார்ட்டிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்றைக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பத்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய நாள் இன்றைக்கி. அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எந்த விதமான வில்லங்கும் இல்லாமல் அழகாக முடியும். அதனால் இன்றைக்கி தாராளமாக அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதேபோல் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறீங்க, அதுக்கான ஐட்டரினரிலாம் ரெடி பண்ணுறீங்க, இந்தந்த ஊர்கள் இந்தந்த இடத்தெல்லாம் பார்க்கணுன்னா அதெல்லாம் இன்றைக்கி தாராளமாக பண்ணுங்கள். இதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்க போகிறது. தைரியங்கள், பண வரவு, உடம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக போய் நல்லபடியாக சந்தோஷமாக திரும்பி வரக்கூடிய காலகட்டங்களை கொடுக்கும். 3, 2 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு இன்றைக்கி தொலை நிற்கும். வாழ்க வளத்துடன். மீன ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளரே சனி பகவானுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் பல விதத்திலும் முயற்சிகளால் செய்யக்கூடிய காரியங்கள், பல விஷயத்திலும் தாயாரின் விஷயமாக செய்யக்கூடிய காரியங்கள், குழந்தைகள்கிட்ட ரொம்ப பாசமாக செய்யக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி சில தாய்மார்கள் குழந்தைகள் கேட்டதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு செஞ்சுட்டு கொஞ்சம் கிச்சனில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாள். அதுபோல் தந்தைமார்களும் குழந்தைகளை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும், நான் உங்களுக்கு செய்கிறேன், அப்படியா உங்களோட ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு அவங்களுடைய ஆசையை கேட்டு அதற்கேற்றாமல் பாசத்தின் இணைப்போடு செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் குடும்பத்துடன் சேர்ந்து இணைந்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தையும் மனதிலே நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய நாள். 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு துணை புரியும். வாழ்க வளத்துடன்.